வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து சாமி கண்ணில் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆல்பம் பேசியிருப்போம், ஒரு படத்தை பற்றி பேசியிருப்போம், இது எல்லாமே மியூசிக் டைரக்டரை பற்றியும் பேசியிருப்போம், ஒரு ஹீரோவை பற்றி பேசியிருப்போம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லிரிசிஸ்ட்டை பற்றி பேச போகிறோம். அது யாருன்னா திரு நா. முத்துக்குமார் ஐயா அவர்களை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ நா. முத்துக்குமார்னா உங்களுக்கு எந்த பாட்டு, எந்த லிரிக்ஸ் ஞாபகம் வருது சொல்லுங்கள். கவிதை கௌதம் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. கொஞ்சம் சோகமாக தான் போனேன். சரி வாங்க அப்படியே ரோலர் கோஸ்டர் போவோம். ஃபஸ்ட்டு நா. முத்துக்குமார்னா தரமணி படத்தில் வந்து வழிபோக்கன் வாழ்விலே அந்த சாங் வந்து நம்மளையும் மீறி நம்ம கூட வந்து இப்போது நிறைய இப்போ இந்த இன்ஸ்டாலெலாம் வந்து ஒரு டெம்ப்ளேட் பார்க்குறோம்ல, பக்கத்தில் வந்து இளையராஜா வந்து பக்கத்தில் வந்து என்ன பாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும் எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போது. நாமும் என் பக்கத்தில் உட்காந்து ஐயா நீங்கள் என்ன என் பக்கத்தில் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்காக இருக்கும். எனக்கு வந்து நா. முத்துக்குமார் எப்படி அப்படின்னா, எல்லாருமே மியூசிக்கை வந்து நான் ரொம்ப நாள் வரைக்குமே வந்து லிரிக்ஸ் ஓரியன்டாக நான் கேட்க மாட்டேன். பாட்டில் இந்த லிரிக்ஸ் வருது, பாட்டில் இந்த மியூசிக் வருது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். அவரோட இம்பேக்ட் தான் வந்து ஒரு லிரிக்ஸ் எடுத்து படித்து அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளை எடுத்து பிரித்து அதுக்கு என்ன அர்த்தங்கள் வருது, என்ன அவர் என்ன தோன்றதை எழுதியிருக்காரா, இல்லை அது அவர் லைஃப்பில் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸுக்குமே எப்படி சொல்கிறேன் நமக்குள்ளே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விதமும் ஒரு அவர் இல்லை, ஆனால் அவர் இல்லாமையும் உனக்கு வந்து ஒரு பாடம் மாதிரி அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த டைமில் உங்கள் லவ்க்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன், அதை போய் கேளு. உன்னோட பிரேக்கப்க்கு இந்த மாதிரி எழுதியிருக்கேன், அதை போய் கேளு. உனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு நாள் எழுதியிருக்கேன், அதை போய் கேளு அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய கலெக்டிவ் ஆஃப் சாங்ஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாக இந்த பாட்டு கேட்டுட்ருக்கேன். ஒரு அடிக்ட்னா இப்போ அந்த சாங் தான், வழிபோக்கன் வாழ்விலே அந்த சாங். அடுத்து சுகுமார் வாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நாமோ எப்போ தெரியும் அப்படின்னா, தீபாவளி படத்துலேருந்து போகாதே பாட்டு தான். போகாதே ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா யுவன் மியூசிக்குன்னு தெரியும், லிரிசிஸ்ட் யாருன்னு தெரியாது. லிரிக்ஸ் வந்து எங்கே ஹிட் ஆகுனா, பெண்ணேணி இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. அப்புறம் யாருன்னு பார்த்தா நா. முத்துக்குமாரோட ஜான்ரு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் ஜான்ருன்னு இருக்காது. நான் எதிர்பார்க்காத படத்துக்கெல்லாம் லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். சுல்லான் ஆமாம், சண்டை கோழி, சிங்கம் படத்துக்குலாம் எழுதி வச்சிருக்காரு. அப்படியாடா? ஆமாம், சிங்கம் இல்லை தெரியல. ஆமாம். ஸோ நா. முத்துக்குமார்னு சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருதுன்னா இந்த பாட்டு தான். இப்பொழுது உங்களுக்காக சாமி கண்ணு பாய்ஸ் வந்து போகாதே பாடலை பாட உள்ளோம். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்து காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீயும் என்னை பார்க்கும் போது உயிரே உயிர் போகுதடி. கல்லறை கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். அப்படியே உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் இந்த பாட்டை படிக்கிறோம். பாட்காஸ்ட் ஃபுல்லாக இந்த பாட்டோடையே இந்த மாதிரி நிறைய பாட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ பாட்காஸ்ட் ஃபுல்லாக போகாமல் இந்த பாட்டை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்து நம்ம நாமத்துக்குமார் தான் பேசுகிறேன். எனக்கு வந்து நா. முத்துக்குமாரோட பாட்டுனா வந்து நிறைய பாட்டு வந்து எனக்குமே வந்து நா. முத்துக்குமாரோட இது எப்படின்னா, நானுமே லிரிக்ஸ்லாம் யார் எழுதுனாங்கலாம் எனக்கு லிரிசிஸ்ட்டுன்ற வார்த்தையே வந்து முதல்லாம் தெரியாது. அப்படி தெரிஞ்சு இது பண்ணப்போ ஃபஸ்ட்டு லிரிசிஸ்ட்டுன்னு பார்த்ததுன்னா வந்து அது நா. முத்துக்குமார் தான். எனக்கு இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு பாட்டு வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி தான்.
சிவா சக்தி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். அது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேணாம், பாட்டாவே பாடிடுறோம் நாங்கள். திமிருக்கு மறுப்பே நீதான், தினம் தினம் உன்னால் இருந்தேனே, மறந்திட மட்டும் மறந்தேனே, தீயன தெரிந்தும் அடி நானே, திரும்பவும் முனைத்தோட வந்தேனே, தெரிந்தே சுகமாய் எரிந்தேனே, கடும் விஷத்தினை எடுத்து குடித்தாலும் அடி கொஞ்சம் நேரம் கழித்த உயிர் போகும், அட காதலிலே உடனே உயிர் போகும், காதல் என்றால் பெண்ணே சித்திரவதை தான். என்னன்னா இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உன் உதட்டுக்குள் இருக்கும் ஒரு வார்த்தை, அதை சொல்லிவிட்டால் தொடங்கும் என் வாழ்க்கைன்னு. எல்லாருக்குமே வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், ஒரு இது அவங்க கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து சொல்ல மாட்டாங்க. என்ன சுத்தல்லே விடுவாங்க. சரி, அதான் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த லிரிக்ஸு. இன்னொன்று, ஒரு கப்புள்ஸுமே வந்து எப்படி இருப்பாங்கன்றது ஒரு இருக்குல்ல, அது ஒரே லைனில் முடிச்சிருவாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கணும். அந்த ஆப்போசிட்ஸ் வந்து என்னதான் ஆப்போசிட் பர்சனாக இருந்தாலுமே அவங்க அது புரிதலோடு இருந்தாங்கன்னா வந்து செம வந்து கப்புள்ஸாக ஜாலியாக வாழலாம் அப்படின்றது வந்து அப்படிதான். அப்படியே இந்த படத்துலேயே இன்னொரு மெலோடி சாங் இருக்குது. அப்படியே அந்த ஒன் சைட் லவ்லேருந்து அந்த பொண்ணு நம்மளை பார்க்குது, அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு சிக்னலும் இல்லாமல் நான் லவ் பண்ணுறனும் இல்லாமல் அப்படின்னும் போது ஒரு போர்ஷன் வந்து யுவனும் சரி நாமும் சேர்ந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. ஜீவா வந்து எல்லாமே அந்த 3 டிராகன்ஸ் இருக்கும்ல, அப்படியே எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படத்துல வந்து ஒரு தரமான ஒரு கட் சாங் அது. அப்படியே பாட்டு, சின்ன பாடல். அதை பாடுவதற்காக இசைக்குழு 3, 2, 1. ஒரு பார்வையில் பூ கொடுத்தாய், ஒரு வார்த்தையில் வாழ வைத்தாய், ஒரு மேகத்தை போல் இந்த தேகத்தை மாற்றி வைத்தாய், ஈரகை போல் ஒரு வேகத்தில் வேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன், நிலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன், நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓரிரவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம், நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். வாயிலே போடுவாரு. இப்போ ஒரு பாட்டோட டியூன் நல்லா இருக்குன்னா அதை வந்து எப்படி யுவன் பாட்டுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னா அது வந்து நாமத்துக்குமார்னு சொல்றோம். எனக்கு அப்படிதான் எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய பாட்டு கேட்குறோம், நமக்கு தெரிய மாட்டேங்குது அவரே எழுதிருக்காரு அப்படின்ற மாதிரி. அது கேட்கறது தெரியுதுக்கு சொல்லானுக்குலாம் என்ன எழுதிருப்பாரு சொல்லானுக்கு எனக்கு புரியல. சிங்கம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இல்லை இப்படி சிங்கம்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். பாரிஜாதன் படம் பார்த்திருக்கியா? அதுல ஒரு பாட்டு சேம பாட்டு இருக்கு, நான் அப்புறமா வரேன் அந்த பாட்டு. இப்போ பல பழக்கிற பகலானி அந்த பாட்டு தான். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, இப்போ என்ன லிரிக்ஸ் எப்படி போகணும், அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அது கேட்கும் போது ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருக்கும், சில்லாக இருக்கும் அந்த பாட்டு. அதில் வந்து எல்லா இடத்துக்கும் போவான். சூர்யா பார்க்க என்ன எங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் ட்ராவல் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம லிரிக்ஸை கூர்ந்து கவனிச்சோம்னா அப்படியே வாழ்க்கை தத்துவம்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் கேட்கும்போது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும், அடைமழை வாசல் வந்தால் கையில் கூட இன்றி வானடைவோம், அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசங்களும் போய் வசிப்போம், என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம், இந்த நொடி போதும் வேற என்ன வேணும் வேணும் பல பழக்கிற பகலானி. அது அப்படியே ரொம்ப கிளிகிளி பாருங்க அந்த பாட்டு கேட்டாலே. ஸோ எனக்கு நாமும்னு சொல்லி டக்குன்னு ஹிட் ஆகிற பாட்டுனா இந்த பாட்டு தான் எனக்கு ஹிட்டும். எல்லா ட்ரிப் சாங்க்கு ஒரு முன்னாடி போய் அந்த பாட்டு மில்க் பண்ணி அடிச்சிட்டானுங்க வேற அந்த பாட்டு. இப்போ போட்டு ரொம்ப இது பண்ணான். ஆனால் கேட்கும் போது அவன் அப்படியே ஒரு நாடாக போகும்போது அப்படியே எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுற மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்கும் போது. எனக்கு வந்து அந்த பாடலாம் வந்து சன் டிவியில் பார்க்கும்போது சூர்யா மாதிரி அப்படியே ஒரு நாளாக போயிட்டே இருக்கணும். ஒரு டைம்ல அந்த சீன் வரும் தெரியுமா, அந்த பாட்டு முடிஞ்ச மாதிரி ஒரு ஆப்பிரிக்கா போவார் தெரியுமா, அந்த மாதிரி இதுவும் பாட்டு லாஸ்ட்ல அந்த ஒரு இருக்காது. இப்போ இது நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோமா, அப்படியே இதுலயே வந்து கொஞ்சம் அவர்கிட்ட காதல் பக்கம் போகணும். காதல் பக்கம் தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பயங்கரமான அவரை எப்படி சொல்றதுன்னா கையில பிடிக்க முடியாது. தலைவன் ஏர்ல எழுதிருப்பாரு எல்லாத்தையுமே.
எனக்கு என்ன சாங் பிடிக்குன்னா காதல் வந்து ஒரு இதுனா கட்டர் தமிழ்ல உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது. அது வந்து அந்த 2 வார்த்தையே வந்து ஒரு என்டையர் அந்த படத்தையோ அவனோட தேடல் ஒரு காதலுக்கான இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு மேலாக இருக்கட்டும் ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரு லவ்க்குள்ளே என்டர் ஆகிறாங்கன்னா அந்த எதிர்க்க இருக்க பர்சனோட ஒரு இது வேணும்ல, அன்பு வேணும்ல, அன்போ காதலோ ஒன்று வேணும்ல. அது வந்து அந்த 2 வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. நீ அதுக்கப்புறம் அந்த பாட்டில் நான் வேற எதிர்பார்க்கறதுன்றது அது உன்னை வந்து நான் என்ட்ரி இடத்துலேயே உன்னை அடிச்சு நோத்துறேன்டா அப்படின்ற மாதிரியான ஒரு லிரிக். அது எனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது அப்படின்ற ஒரு அது எப்படி சொல்றது என்டையரா நீ வந்து அதில் இருக்க விஷுவல்ஸும் அதில் இருக்க வேற லிரிக்ஸ் மேட்டரும் வந்து காமம் அப்படின்ற ஒரு பாட்டெலாம் இல்லாமல் பர்பஸ் ஆஃப் லவ்ன்றது ஒன்று வந்து அந்த பாட்டில் இருக்கும். அந்த பர்பஸ் ஆஃப் லவ் வந்து நீ அந்த பாட்டு ஃபுல்லாக கேளு உனக்கு அந்த காதலுக்கான பர்பஸ் என்னன்றது தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் அந்த பாட்டு கேட்கும்போது. இதுல வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டான்ஸ் ஆகுதுன்னா மழைவாசம் வருகின்ற நேரம் எல்லாம் உன் வியர்வை தரும் வாசம் வரும் அல்லவா, உன் நினைவில் நான் உறங்கும் நேரம் அன்பே, மரணங்கள் வந்தாலும் வரம் அல்லவா. இப்போ வந்து நம்ம நாமத்துக்குமார் ஐயா பாட்காஸ்ட்டுக்கு புதுசாக வருகை தந்திருக்கும் நம்ம நண்பர் பிரமோத். வாங்க ஐயா வாங்க. ஓகே, இப்போ வந்து பிரமோத் உங்களுக்கு நாமத்துக்குமார் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பாடல் வரிகள் ஞாபகம் வருது. சொல்லுங்க. பாடல் ஒரு பாடல் டக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்க. ஞாபகம் வருதுன்னா ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, அதை போட்டு அடிக்காத அடி போட்டு கேட்காத நாள் இல்லை. அந்த பாட்டு எங்க போனாலும் என்ன ஆனாலும் என்ன உனக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணுமா அந்த பாட்டுக்கு போ, மோட்டிவேஷனாக வேணுமா அந்த பாட்டுக்கு போ. நீ வந்து டிப்ரெஷனாக இருக்கியா போய் கேட்டு இன்னும் டிப்ரெஷன் ஆகும். நீ எப்படி வேணா கேட்கலாம் அந்த பாட்டை, மாற்றி மாற்றி போட்டா டிட்னஸை கூட நீ கேட்டுனே இருக்கலாம். எந்த காம்பினேஷனில் கேட்டாலும் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும். அந்த பாட்டு லிரிக்ஸ் வந்து குறிப்பிட்ட லிரிக்ஸ்ன்னு இல்லை, எல்லா லைன்ஸுமே அது வந்து கரெக்டாக வந்து ஈக்குவேட் பண்ணி எப்படி எப்படியோ போடுற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து இந்த லைன் தான் பிடிக்கணும்லாம் கிடையாது, அந்த பாட்டே வந்து ஒரு அது எப்படின்னா இப்போ நான் உனக்காக தானே இந்த உயிர் வாழ்கிறது வந்து எப்படி காதலுக்கான பர்பஸ் அப்படின்னும் போது அந்த பாட்டு ஒரு நாளில் வந்து எப்படின்னா ஒரு லைஃப்கான பர்பஸ் வந்து சொல்லும். அப்படி அந்த மாதிரியான ஒரு பாடம் புகட்டும் ஒரு சாங்காக இருக்கும் அது. ஆனால் எனக்கு வந்து எதுனா கொரோனா அந்த பாட்டு வந்து படத்தில் இருக்காது. அதுதான் வந்து இல்லை படத்தில் இல்லாதப்பவே இந்த அடினா இருந்திருக்கும், படத்தில் இருந்தா கேட்கும்போது தெரியல. எனக்கு இந்த பாட்டு எப்படின்னா உன் லைஃப்பில் என்ன வேணா நடக்கணும், நீ போய் தான் ஆகணும், நீ எப்படி இருந்தால் வாட் எவர் ஹேப்பன்ஸ் யூ ஹேவ் டு மூவ் ஆன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பாட்டு. கடைசியில் என்ன இருந்தாலும் நீ தான் போய் ஆகணும். லிட்டரலா இந்த சாங் வந்து ஹைவேல டிராவல் பண்றதுக்கு போதா எனக்கு வந்து இந்த ஒரு லிரிக் வந்து மறுபிறவி வேண்டுமா வண்டி ஓடிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டு முட்டிடு அவ்வளோதான் இருக்கும். மறுபிறவி வேண்டுமா வேணாம் போதுமான அளவுக்கு மறுபிறவி போதும். எனக்கு இந்த பாட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச லைன் என்னன்னா, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், ஏரிமலை வந்தால் கூட ஏறி நின்று போர் தொடுப்போம். ஐயா கருப்ப உள்ள மாட்டாங்க. எனக்கு இது செம்ம லைனு, ரொம்ப பிடிச்ச அர்த்தமுள்ள லைன். இப்போ கௌதம் வந்து உனக்காகத்தானே உயிர் அந்த பாட்டு வந்து இப்படி காதலுக்கான பர்பஸோ, அதே படத்தில் இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, பரபரப்பட்டம். இல்லை அதெல்லாம் அந்த பாட்டெலாம் இது வந்து அன்புக்கான ஒரு பர்பஸ். பாட்டே வந்து ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்கும். பரபர பட்டாம்பூச்சி தொட 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 பல வண்ணம் ஆச்சு. அந்த பாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு லைன் தான், பை கண்ணீரை துடைக்கும் விரலுக்கு மனம் ஏங்கி கிடக்குது. பர்பஸே அதானே பாய். இப்போ நீ அழுகுற, உன் கண்ணை தொலைச்சி விடுறதுக்கு ஒரு ஆள் ஒருத்தங்க வேணும், ஒரு துணை வேணும். அது காதலுக்கான பர்பஸ், இது அன்புக்கான பர்பஸ். ஒரு அன்பு கண்டிப்பா வேணும் சார். இன்னொன்று அந்த பாட்டோட விஷுவலைஸ் சொல்ற மாதிரி அவர் அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு ஷூட் பண்ணாரா இல்லை ஷூட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸ் வேணும்னு கேட்டாரா அப்படின்னு இருக்கும். ஏன்னா அது வந்து அழகன் பெருமாள் ஒரு டீச்சர், அப்பா வந்து மிலிட்டரியில் போயிடுவார், இவனை வந்து இந்த ஸ்கூலில் சேர்த்துருவாங்க. அவனுக்கு வந்து அந்த சைல்டுஹுட் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட விளாடுவான், அவனையும் போட்டு சொருவிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து ஒரு ஸ்டாஃப் கூட வந்து அவன் ஒரு மிங்கிலாக நான் எதிர்பார்க்கவே அந்த படம் பார்க்கும்போது. அப்போ வந்து இவன் சொன்னான் தெரியுமா அந்த லிரிக், கண்ணீரை திறக்கும் விரலுக்கு ஏங்குது அப்படின்ற போது அவன் வந்து ஒரு அந்த லிரிக்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் ஆயிருக்கும்னா ஒரு அன்பு காட்ட ஒரு யார் வேணா வேணும் அப்படின்னா. ஆனால் அது வந்து ஒரு டீச்சர் வந்து உனக்கு அப்படின்ற போது
அவன் வந்து அந்த படத்துல ஒரு அந்த ஒரு டைலாக் ஒரு இங்கிலீஷ் டைலாக் அது வர ரைம்ஸ் போயிட்டே இருக்கும் படம் ஃபுல்லா அந்த நோ மென்ஷன் டே அப்படின்னு அது வந்து எப்படி சொல்றது, இந்த இடத்துல வந்து நீ இந்த உலகத்துல வாழணும்னா ஒரு அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தவங்க வேணும்னா அது எந்த உறவா வேணா இருக்கலாம். அவரு ஒரு ரத்த சொந்தம் கூட கிடையாது, ஒரு டீச்சர். அது நீயா இருக்கணும் இல்லை இவனா இருக்கணும் இல்லை, எங்க இருந்தோ வந்த ஒரு தமிழ் வாத்தியாரா கூட இருக்கலாம். அந்த தமிழ் வாத்தியார் வந்து சொல்லி அந்த தமிழ் வாத்தியாருக்கு ஒரு சீனை ஃப்ரேம் பண்ணி அப்படி ஒரு லிரிக்ஸ் எழுதி இங்கே உட்காந்து பேசுறோம்ல, அதுதான் பர்பஸ். ஓகேவா, இவ்வளோ இருக்கு அந்த ஒரு அன்பு காட்டுறோன்ற ஒரு விஷயத்துல வந்து இவ்வளோ சொன்னோம். இது அது மாதிரி சமையா. இப்போ ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டுக்கினே இருப்பா, ஒரு மீட்டர்லேயே போகாது. ஒரு குத்துப்பாட்டுலேருந்து ஒரு மெலடி போவோம், மெலடின்னு சோகம் போவோம். அது இப்போ வந்து ஒரு பாட்டு வருதுன்னு வை, என் வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட்ல மாற்றிடும் அந்த பாட்டை. என் வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் எப்பா எனக்கு வந்து ஒரு தனி மனநிலை கேட்க வேண்டிய ஜஸ்ட் பிகாஸ் அந்த பாட்டு நல்லா இல்லைங்கிறதுனால நான் மாற்றலை. அந்த பாட்டு கேட்டால் நான் எங்கேயோ போயிடுவேன், ட்ராமாக்கு போயிடுவேன் நான். என் வாழ்க்கை அது வந்து நீ வந்து எப்போ வந்து சில டைம் நம்ம சோகமாக இருக்கும்போது நம்ம சோக பாட்டு கேட்டு நம்ம இறங்குவோம் பார்த்தியா, ஒரு தனி ஸ்டேட்டுக்கு போவோம். அப்பமா கேட்க வேண்டிய பாட்டுக்கு சும்மா கேட்டு நீ மறுபடியும் அதை ஸ்டேட்டுக்கே போயிடுவேன். அது மீன் தெரியுமா, வேதா தெரியுமா, சென்டர் கோட்டில் இதெல்லாம் வரலாம் அந்த மாதிரியான பாட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைய ஒரு சாங். அந்த பாட்டு நான் பேச விரும்பலப்பா, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். அந்த படத்தை பற்றியே பேசுறதுக்கு இருக்கோம் நாங்கள். வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து மேட்னி ஷோல கண்டிப்பாக பேசுவோம். வரும் இப்போ கௌதம் வந்து காதலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு, எனக்கு காதல் நாமுத்துக்குமார் அப்படின்னு சொன்னோடனே வர பாட்டு வந்து எங்கேயே பார்த்த மாதிரி. இந்த பாட்டு வந்து எதுவுமே சொல்ல வேணாம். நான் வந்து எப்படி சொல்கிறது, நீ வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு பெண் பார்க்குற, இல்லை உனக்கு வந்து யாரோ பிடிச்சவங்களை பார்க்குற அப்படின்றக்கும் போது அதில் இருக்க லிரிக்ஸாக இருக்கட்டும் சரி, உதித் நாராயண் வாய்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு எப்படா இப்படிலாம் ஒரு பாட்டை எழுத முடியும் யுவன் சொல்லவே தேவையில்லை. இந்த வேலைப்பாடுகள் அப்படியே அது எப்படிங்க இதில் இந்த பாட்டு வந்துட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு லைன் வரும், இவளை பார்த்த இன்பம் போதும் வாழ்ந்து பார்க்க நெஞ்சம் ஏங்கும். அவ்வளோதான், 2 லைனில் வந்து அவன் படத்தையும் முடிச்சிருப்பான். ஆதாரத்தையுமா சுற்றிட்டு இருப்பான் வேலை இல்லாமல். அது மார்க்கெட் சைடில் போடும்போது திடீர்னு கார் வரும், அப்படியே பார்த்தோன்னே ஒரு வாழ்க்கையை அவன் வாழத்தோணும் அப்படின்ற மாதிரி. அதான் பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த பெண் தான் அவனுக்கு வந்து ஓகே இவளுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யணும்பா அப்படின்ற மாதிரி. அதான் அவளை பார்த்தோன்னே வந்து வாழ்க்கையை வாழத்தோணும் அப்படின்ற மாதிரி அந்த லைன் அந்த படத்தோட இதே 2 முடிச்சிருவான். அப்படியே வாழ்க்கையை மாறும். மாறும், அந்த பெண்ணால தான் மாறும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுவான், போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் கதை ஃப்ளோ ஆகும். ரகுவரே நம்ப மாட்டாரு, உனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். உதித் நாராயணன் பற்றி சொல்லியே ஆகணும். அவர் இழுக்கிற தமிழுக்கு என்ன, இவர் எழுதுற லிரிக்ஸ்க்கு என்ன, இது எப்படி மேட்ச் ஆச்சுன்னா தெரியாது. அவரோட தமிழ்ல ஒரு பிழை இருந்தாலும் கேட்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு. அந்த ஆள் வந்து மூக்கிலே போடாரு, என்னதோ ஏதானதோ கண்ணாடி போட மனது கவிதை ஒன்று பார்த்து போக பாடுறேன்னு சொல்லிட்டு அது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். பட் சொல்றேன் அப்படியே வருவோம். எங்களில் யார் அடுத்து உதிக்கிறாங்க, எந்த உயிர் தோழி கண் திறந்து எனக்கு அந்த பாட்டு தான் போயிட்டு ஒரு உதித் நாராயணன் சொன்னாங்க. என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ அடடா. அப்படியே ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல வந்த கனவுகளில் வாழ்ந்த நாளை கண்ணெதிரே பார்க்கிறேன், கதைகளிலே கேட்ட பெண்ணா திரும்பி திரும்பி பார்க்கிறேன், அங்கும் இங்கும் ஓடும் கால்கள் அசைய மறுத்த வேண்டுதே, இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குதே, என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனது, கவிதை ஒன்று பார்த்து போக கண்கள் கலங்கி நானும் ஏங்க, மழையின் சாரல் என்னை தாக்க விடைகள் எல்லாம் கேள்வி கேட்க. அப்படியே வந்து அந்த கண்ணிலே வாழ்ந்தே முடிச்சிடும். அவளை பார்த்து ஓகே ஒரு லைஃப் வாழ போறேன். அந்த பாட்டோட மழை டிராப்ல வச்சாலே செமையா ஸ்லோ மோஷன்ல ஒரு ஒரு பீட் வரும், ஒரு ட்ரம் பீட் வரும், டன் 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 அந்த பீட் வரும்போது ஒரு
வேகமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு டக்குன்னு மறுபடியும் மெலடிஸ்க்கு வரும். இப்போ அந்த மழையில அந்த ஒரு கார் ஸ்டார்ட் செமையா இருக்கும். அந்த மழை துளி வந்து இருக்கும், அப்படியே கார் ஸ்டார்ட்ல போய் அவன் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த இதெல்லாம் செமையா இருக்கும். அந்த பாட்டு முடியும் போது கூட ரோஸ் தூக்கி போடுவாங்க, அப்படியே செமையா இருக்கும். இப்போது மச்சான் வந்து காதல் அப்படின்ன உடனே இப்போது எல்லாருமே வந்து யுவன் நாமுத்துக்குமார் அது வந்து கோட்டட் காம்போ அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த கோட்டட் காம்போ வந்து யுவன் சொல்லியே இன்னொரு காம்போ வந்து மறைச்சிருச்சு. எனக்கு வந்து ஜிவி பிரகாஷும் நாமுத்துக்குமார் காம்போ எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிக்கும். இப்போ எனக்கு இந்த பாட்டுனா பிடிச்ச பாட்டுனா வந்து யார் இந்த சாலையோரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இப்போது பிடிச்ச லிரிக்ஸை வந்து இப்போது நாங்கள் வந்து அப்படியே பாடிடுறோம், பாட்டாகவே பாடிடுறோம். அதை வந்து அர்த்தத்தை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். மண்ணிலோடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே, வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்றும் மண்ணிலே, கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, உன் பாதையில் இன்று உன் காலடி, நேற்று நான் பார்ப்பதும் இன்று நீ பார்ப்பதும் நெஞ்சம் எதிர்பார்ப்பதும் ஏனடி. ஐயோ அப்பெல்லாம் உடையாது. ஜிவி சைந்தவி பாட்டு அதுவும் செமையா இருக்கும். செமையான ஒரு தாடரான்னு எனக்கு அவன் வயசே வருது. இரு இப்போ அந்த லவ் வந்து எப்படி தெரியுமா இதுவும் ரிப்ளிகேட் ஆகும் அந்த சீன்ஸ், அந்த சாங்கோட இது எல்லாமே. இப்போ நான் வந்து உனக்காகத்தானே அது வந்து ஒரு 90s வந்து ரிப்ளிகேட் ஆகும். ஓகே, இந்த பாட்டு வந்து எப்படின்னா ஒரு 2Ksல இருக்கவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு பயங்கரமா அவங்களோட அந்த பீட்டுமே பயங்கரமா இருக்கும் ஜிவியோட. இந்த சாங்ல வந்து நேத்து அதான் அந்த கஞ்சாடையில் உன்னை அறிந்தேனடி, அது வந்து எந்த காலகட்டத்தில் இருந்தாலுமே ஒரு ஐ கான்டாக்ட் ஒரு மேட்ரு. ஓகேவா, அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய வாட்டி தோணும். இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து நான் இப்போ அனலைஸ் பண்ணும்போது அவர் வந்து ஒரு லவ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணியிருப்பாரோ. அது யார் லவ் பண்ணாலும் இப்போ நான் லவ் பண்ணும்போதுனாலும் சரி, நீ லவ் பண்ணும்போது சரி, எல்லாருமே ஒரு ஐ கான்டாக்ட் ஒரு மேட்ரு அப்படின்னும் போது சரி தலையோட அதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு இப்போ நீ சொன்னல இப்போ அவர் அப்படி தான் லவ் பண்ணியிருப்பாருன்ட்டு, இப்போ நீ சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா அவரோட அந்த கவிதை ஞாபகம் வந்துச்சு. லைக் கவிதை எழுதி கொண்டு இருப்பவர்களுக்கு எழுதி கொண்டே தான் இருப்பார்கள், அதை வாங்கி செல்லும் பாக்கியசாலிகளே காதலித்து கொண்டு. அப்படிதான் அவரும் வந்து நான் பாட்டாக எழுதிக்க கவிதையாக எழுதிக்கிறேன், அவர் காதலே அந்த மாதிரி இருந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த மாதிரி இருக்க பாட்டு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பாட்டை கடந்து போன பாட்டுகள் எப்படின்னா மியூசிக்ல சும்மா சன் மியூசிக்ல சும்மா போட்டு எவ்வளோ பாட்டு நமக்கு தெரியாமலே நமக்கு பிடிச்சி போன பாட்டு இப்போ ரசிக்கும் போது நமக்கு கேட்கும் போது அந்த நாள் தான் வருது. அப்போ கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ கேட்டோன்றது ஒன்று, அந்த ஏஜ்ல உங்களால கேட்க மட்டும் தான் முடியுது. இந்த ஏஜ்ல நீ ஆராய்ச்சி பண்ற அப்படின்னு அந்த லிரிக்ஸ் தேவைப்படுது, உங்க லைஃப்ல அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். அதனால லிரிக்ஸ் பார்க்குறேன் புரிகிறது. இப்போ காதல்னு ஒன்று நம்ம வந்து 90s அதெல்லாம் சொன்னேன். நான் வந்து 40s மதராச படிப்பா. ஓ, நீ அப்படி மதராச படிப்பா, அப்படி போயிடலாம். நாங்கள் வந்து இந்தியா டு பிரிட்டிஷ்கே போவோம். நாங்கள் எமி ஜாக்சன் டேரக்டாக போய் கூப்பிட்டு வந்து தாத்தா காலத்துக்கு அப்படி போயிடுவோம். அப்படி போயிட்டு ஆரம்பிக்கலாம். அப்படியே இந்த பாட்டில் லாஸ்ட் டான்ஸா வந்து எல்லா லிரிக்குமே செம்மையாக இருக்கும். அதில் அந்த ஆண்ட்ரியா போர்ஷனுக்கு அப்புறம் வர லிரிக்ஸ் வந்து அவங்க வந்து லவ்வே அவங்களுக்கு தெரியல அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு மாற்றிக்கல. பட் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது, டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ண ஆனால் அவங்களுக்கே தெரியுது லவ் தான் பண்றாங்க, என்ன ஃபீலிங்னே தெரியாம இருக்கும்போது அந்த அதையுமே வந்து அந்த லிரிக்ஸ்ல வந்து இது பண்ணிருப்பாங்க, உறவு இது எதுவும் புரியவில்லை அப்படின்ட்டு வித்தியாசமா இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட் டான்ஸா போயிடலாம். பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையே, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கிளை தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ. இதில் வந்து லாஸ்ட் லிரிக்ஸில் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம்ல, காற்றில் பறந்த பறவை மறந்து பிறகும் இலை தொடர்ந்த பிறகும் நடனம் ஆடுது அப்படின்ட்டு. அது வந்து நாமுமே சொல்லியிருப்பாரு, நாமத்துக்குமாரே சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருந்தாராம். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரேண்டமாக ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு இலைகளில் ஒரு மரையில் மரத்தில் வந்து ஒரு பறவை வந்து உட்காந்துட்டு டக்குன்ட்டு போயிட்ட மாதிரி கூட அதோட அதிர்வு மட்டும் அங்கே இருக்கும். அந்த மலை கிளைகளை வந்து ஆடுது, இலையில கிளைகள் ஆடுது. அந்த மரம் வந்து கொடுத்துட்டு, அந்த பறவை வந்து கொடுத்துட்டு போன இம்பேக்ட் வந்து அந்த மரத்தோட இதுல ஃபுல்லாகவே தெரியுது அப்படின்னும் போது அதுதான் படத்தோட ஒன்லைனாகவும் இருக்குமே. அவங்க தேடி போவாங்க, திருப்பியுமே இவரை தேடியே ஒரு ஆயாவை தேடியே இன்ஜெக்ஷன் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்.
ஒரு என்டையர் அந்த அதிர்வு இருக்கு அப்படின்னு. அந்த அவங்களோட இம்பாக்ட் வந்து திருப்பியுமே வந்து ஆர்யாவை பார்க்க வருது அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையா எடுத்து சொல்லியிருப்பாரு. அந்த இதுதான் வந்து ஒரு லிரிக்ஸிஸ்டோட பங்கு. ஓகேவா? நான் வந்து ஒரு பாட்டு மூலியமாகவும் ஒரு கதை சொல்ற முடியும், ஒரு கதை மூலியமாகவும் ஒரு பாட்டு சொல்ற முடியும். அதுதான் மேட்ரு. இப்போ காதலுக்கு எப்படி ஒரு பர்பஸ் இருக்கு, அன்புக்கு எப்படி ஒரு பர்பஸ் இருக்கும், இந்த பாட்டில் வந்து தேடல் தேடல் பேசாம பர்பஸ்ன்னு மாத்திடலாமா? தோந்து பர்பஸ் பாட்காஸ்ட். இப்போ ஒரு 2 பாட்டு ஜிவி நாமுத்துக்குமார் காம்போல வந்து எனக்கு இன்னொரு பாட்டு ஞாபகம் வருது. இது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஆனால் இது நாமுத்துக்குமார் தான் எழுதினாரான்றது வந்து தெரியாது. சகுனி படத்தில் மனசெல்லாம் மழையே வந்து செம்ம ஃபேவரட் சாங்கு அவர் எழுதியிருக்காரு. இதில் சோகமான விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பாட்டை வந்து இவர் எழுதியிருக்காங்க இப்போ தான் தெரியுது எனக்கு. கால கொடுமை பாய் அப்படிதான் வந்து இப்போது எனக்கு அந்த மனசெல்லாம் பாட்டில் வந்து எனக்கு பிடிச்ச லிரிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து சோனு நிகமோட ஒரு போர்ஷன் வரும், அதில் வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அது கேள்வி கேட்குற லிரிக்ஸ் என்னென்னா, கனவில் வாழ்வது சாத்தியமா, என் எதிரே நடப்பது மந்திரமா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது வரும்போது அந்த ஆன்சர் பண்ணுற ஒரு லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இதாக இருக்கும். அது எப்படி போகும்னா, கனவில் வாழ்வது சாத்தியமே, என் கனவும் பழிப்பது நிச்சயமே, உன் விரலை பிடிப்பே நிக்கணமே, உன் உருவம் என்னுள் என்றும் வாழுமே, மழையே மனமுன்னாலே பூ பூக்குதே. அப்படி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிக்ஸ் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து பிடிச்ச ஃபேவரட் ஃபீமேல் சிங்கர் வந்து ஜானகி, அவங்க பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து எனக்கு பர்சனலாக சைந்தவி பிடிக்கும். அவங்களோட ஒரு எலிவேஷன் வந்து இந்த பாட்டில் இது வந்து நாமுத்துக்குமார் தான். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஒரு பர்சனல் மென்ஷன் சைந்தவிக்கு வந்து ஒரு நெட்டில் வச்சு அதான் அந்த மாதிரி ஒரு சின்ன இது என்னென்னா, அது ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் ஒன்று வரும். பார்த்தாலும் அப்படின்னு ஒரு லைன் வரும், பார்த்தாலும் அப்படி ஒரு எலிவேஷன் கொடுத்து ஒரு இது இருக்கும். எனக்கு இந்த பாட்டில் வந்து நாமத்துக்குமார் லிரிக்ஸு இருந்தாலும் சைந்தவி வந்து ஒரு மென்ஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் இந்த பாட்டு. இப்போ அப்படியே முகேஷ் வந்து ஒரு அண்டர்ரேட்டட்னு சொல்ல மாட்டேன் சாங், பட்னா அந்த அளவுக்கு கேட்டிருக்க மாட்டேங்குது. நாமத்துக்குமார் எழுதினார் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னென்னா, பாரிஜாதன் ஒரு படம் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில். அந்த படம் வந்து என்னன்னா படம் எனக்கு 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 இருக்க மெமரி என்னன்னா, ஏதோ ஒரு ரேண்டமாக டிவியில் பார்த்த மாதிரி ஞாபகம். அந்த பாட்டோட படம் பேரே யார் பிருத்விராஜ் நடிச்சிருப்பான் அதில். அந்த பாட்டு வந்து எப்படி பிக்சரைஸ் இருக்குன்னா, ஏதோ மலையில் இருக்கும், ஏதோ ஹீரோயினும் அது இருக்க மாதிரி இருக்கும். அது அப்போ சின்ன வயசு கேட்கும் போது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ அப்புறம் ஒரு பேக் 2 years பேக் தான் வந்து ஸ்பாட்டிஃபைல ரேண்டமாக ப்ளே ஆச்சு இந்த பாட்டு. அப்போ தான் கேட்கும் போது ஒரு மாதிரி காதுக்கே ஒரு மாதிரி இந்த இது சொல்லுவாங்கல்ல, மியூசிக்காக கேட்க மாதிரி. அதுக்கப்புறம் சரி லிரிக்ஸ் போய் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா நடுவில் ஒரு ரேப் போர்ஷன் வரும் அந்த பாட்டில். வந்து நமக்கு வந்து காதல்னா எப்படி ஃபீல் ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்குல்ல, இதுதான்டா காதல் அப்படின்னு எப்படி நீ சொல்லுவேன்னா நமக்கு டக்குன்னு சொல்ல வராது. ஆனால் லிரிக்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீர்னா எப்படி இருக்கும், நெருப்புனா நீர்னா வந்து ஒரு இது விஷயத்தை அணைக்கும், நெருப்புனா வந்து சுடும் அப்படின்னு. ஆனால் அது அந்த சொல்கிற ஒரு பொருளுக்கும் அதோட ஆப்போசிட் தன்மையை வந்து லிரிக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீர் வந்து எரிக்கிற மாதிரியும் நெருப்பு வந்து அணைக்கிற, அதில் ஒரு ரேப் போர்ஷன் இருக்கும். அந்த ரேப் போர்ஷன் வந்து அந்த சொல்கிற அந்த வேணால் போட்டு போகுது. இதில் அந்த ரேப் போர்ஷன் கேட்கும் போது ஓகே இதுதான்டா காதல் அப்படின்ற மாதிரி அந்த லிரிக்ஸ்லேயே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லைக் எனக்கு இந்த பர்ஸ்ட் எப்படின்னா, இஃப் எவர் லவ் ஃபைண்ட்ஸ் மீ இட் ஷுட் பி லைக் திஸ் அப்படின்ற மாதிரி நான் பாட்டு. இது வந்து லவ் ஃபைண்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு பாட்டு உன்னை கண்டேன் என்ற பாட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். எனக்கு நான் இப்போ நம்ம இந்த பேச போகிறோன்னு நினைக்கிறது எனக்கு வந்து ஒரு ஆசை, இதையே எழுதியிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி சும்மா போய் போட்டு அவரே எழுதியிருக்காரு. எனக்கு வந்து ஓ மை காட் என்னங்க சொல்கிறேன் இவரே எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. அப்போ தான் ஓகே இந்த பாட்டை பற்றி பேசியே ஆகணுன்ற மாதிரி. கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இவ்வளோ நேரம் வந்து நாமத்துக்குமாரோட லிரிக்ஸு, பாடல், பர்பஸ் எல்லாத்தையும் ஒரு அலசிருப்போம். அப்படின்னாலும் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அலசி இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ இதுலேயே வந்து பாட்டுனா எப்படி இருக்கணும், ஒரு யுவன் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு லிரிக்ஸிஸ்டாக காம்பினேஷன் கொடுக்கணும் இல்லவே இல்லை. ஒரு டேரக்டருக்கும் ஒரு லிரிக்ஸிஸ்ட்டுக்குமே ஒரு காம்பினேஷன் இருக்கும். அவங்களோட கதையுமே இந்த பாட்டில் சொல்கிற மாதிரியும் விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கும் அதுக்கும் அந்த லிரிக்ஸிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அண்டர்ரேட்டடோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான் இப்போ இந்த செக்மெண்ட் பேசணும். இப்போது டேரக்டருக்கும் லிரிசிஸ்ட்டுக்கும் எந்த அளவுக்கு பாண்ட் இருந்தால் வந்து அந்த அவுட் வந்து வெளியில் வரும், நல்ல அவுட்புட் வரும்.
ஸோ அதுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா வந்து ராம் அண்ட் நாமத்துக்குமார். ராமையா ஏன் அவன் ராமத்துக்குமார் அப்படின்ற ஒன்று எதுக்குன்னா, பால் மகேந்திரா கிட்ட அவங்க எல்லாமே ஒரே டைமில் அசிஸ்டன்ஸாக சேர்ந்து இப்போ இவரோட என்னவாக இருக்கணுன்ற போது இவரோட டெஸ்டினி வந்து ஃபிலிம் டேரக்டராக இருக்கிறதுக்கும் இவரோட டெஸ்டினி வந்து லிரிக்ஸிஸ்டாக இருக்கிறதும் 2 பேரும் ஈச் பார்த்துருப்பாங்க. 2 பேரும் ஒரு க்ரோ டுகெதர் மூமெண்ட்டில் தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு தெரியாதா இப்போ இவனுக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு. இப்போ இந்த சீன் நான் போயிட்டு இப்போ எனக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த சீனுக்கு வந்து எனக்கு இது மாதிரி ஒன்று வேணும், ஆனால் இவனால கொடுக்க முடியும்ல. ஆமாம், அந்த ஒரு ஃப்ளோ வந்து செம்மையாக இருக்கும் ராம்கிட்டையும். இப்போது நீங்கள் நாமத்துக்குமார் உயிர் வாழ்ந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமோட எல்லா கட்ட பாடல் மேஜராக எப்படி சொல்கிறது 90% நாமத்துக்குமாரும் 10% அதர் லிரிக்ஸிஸ்ட்டுக்குமே ஒரு ஒர்க்கே இருந்திருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு படமாக கட்டுரை தமிழாக இருக்கட்டும், ராம் எடுத்த கடைசி படமாக எதுவாக இருந்தாலுமே சரி, ராமத்துக்குமாரோட லிரிக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் அந்த லிரிக்ஸ்லாம் வந்து ஏதோ ராம்க்குன்னு எழுதணும் அப்படின்னா இல்லை, ராம் ஒரு ஆஸ்பெக்டில் படம் சொல்கிறாருன்னா நாமத்துக்குமார் கதையும் அதோட ஒரு ஆஸ்பெக்டில் கொண்டு போகும். ஓகேவா? அவர் எழுதுகிற லிரிக்ஸுமே அந்த சாங்ஸ் வந்து அது ஒரு ஏனாத்தானோ அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு பர்பஸ், அதான் அந்த எண்ட் ஆஃப் த டே நீ லவ்வுக்குன்னு ஒன்று கொடுத்தினா லவ்வுக்கு நான் ஒன்று எழுதித்தரேன், ஒரு ஹோப்புக்கு உனக்கு இது ஒன்று எழுதித்தரேன், உனக்கு சோகமாக இருக்கா உனக்கு இது ஒன்று எழுதித்தரேன், அப்பா பொண்ணு சாங் வேணுமா அதுக்கு ஒன்று எழுதித்தரேன் அப்படின்ற மாதிரி ராம் எடுக்க போகிற சீனுக்கு இங்கே நான் பாட்டு எழுதுறேன், அவர் விஷுவலாக பண்ணுறதை நான் இங்கே எழுத போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் அது. இதுலேயே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டோரி ஏதோ ஒன்று போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா தரமணிக்கு ஒரு இன்ட்ரோ அவுட்லெட் மாதிரி ராம் பேசியிருக்காரு நாமத்துக்குமாருக்கு, ராம் ஒரு மனித படைப்பு அப்படின்னு ஒரு நாமத்துக்குமார் ஒரு மனித படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு வந்து ஏதோ பேசியிருக்காரு நாமத்துக்குமாரை பற்றி. அது ராம் வந்து நாமத்துக்குமாரை பற்றி பேசியிருக்காரு. அந்த இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. அது வந்து இன்ஸ்டாவில் நம்ம அந்த ஸ்டோரி போடுற அந்த சாங் வைக்கிற ஹைலைட்ஸ் அந்த அதுலேயே இருக்குது. அதெல்லாம் யாரும் எந்த ஃப்ரீயாக இருந்தால் கேட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான காம்பினேஷன் தான் ராமும் நாமத்துக்குமார். இப்போது ராம் அண்ட் நாமத்துக்குமார் இவங்களோட காம்போவில் வந்து நிறைய படம் வந்திருக்கும். கட்டுறது தமிழ், தரமணி, பேரன்பு, இது போன்ற படங்களுக்கு மத்தியில் ஒரு அழகான ஒரு ஜெம் ஒன்று இருக்குது, இன்னொரு படம் ஒன்று இருக்குது. அது அண்டர்ரேட்டடுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான் தங்க மீன்கள். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு உறவை எடுத்து காட்டியிருக்கிற ஒரு படம் தான் வந்து அவரே நடிச்சிருப்பார் தங்க மீன்கள். இப்போ தங்க மீன்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பாட்டு ஒன்று இருக்குது, ஆனந்த யாழை வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு பாட்டு, அது எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம விட்டுடலாம். அதிலே வந்து இன்னொரு 2 பாட்டு ஒன்று இருக்குது, யாருக்கும் தோழன் இல்லைன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டோட சிச்சுவேஷன் என்னென்னா, அந்த ராமோட பொண்ணுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால காசை தேடி வந்து அதான் அந்த வேறு ஊருக்கு போய் மலைமலையை இறங்கி காசுக்காக போராடுற அந்த ஒரு தந்தை தான் வந்து ராம். ஸோ அந்த ஒரு பாட்டு தான் வந்து யாருக்கும் தோழன் இல்லை. இப்போ இதிலே வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டான்ஸா ஒன்று இருக்குது, ரொம்ப ரைம் ஸ்கீமாக ரொம்ப ரைமிங்காக நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி எதுவே முனையோடு எழுதியிருப்பார். செல்ல பொம்மை வெள்ளை கட்டி எண்ணெய் காக்கும் தெய்வமே, தொட்டு வீசும் பட்டு தென்றல் நெஞ்சை முட்டும் மேகமே, சொன்ன தேதி சொன்ன நேரம் முன்னை வந்து சேருவேன், இல்லை என்று ஆகும்போது என்னை நானே கொல்லுவேன். உனக்காக நான் அந்த நாய்க்குட்டியை எப்படியா இருந்தாலும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்படி என்னால் வாங்கிட்டு வர முடியலன்னா செத்துடுறேன். அதோட மீனிங் அப்போது எவ்வளோ ஒரு ரைம்ஸ்க்கு ஆமாம் அது ஒரு சம பாட்டு பை. அதுலேயே வந்து இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, என்னன்னா நதி வெள்ளம் மேலே என் மீனே நீ நீந்திய பொன்னினைவுகள். எனக்கு கேட்டது அண்டர்ரேட்டட் சொல்ல, இந்த பாட்டு லைக் ரெகுலராக கேட்குற பாட்டு கிடையாது கண்டிப்பாக. அதில் வந்து ஒரு லைன் அது எனக்கு அது பாட்டாக கேட்குறப்போ ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உயிரே உன்னை பிரிந்தேன் உடனே நானும் இறந்தேன், உடல்தான் அங்கு வாழும் நீதானே எந்த உயிரே. அதாவது அது லிரிக்ஸாக பார்க்குறப்போ நல்லா இருந்தாலும் பாட்டோட கேட்குறப்போ இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு ஆனந்த யாழை தெரிஞ்சிருக்குப்பா, இந்த 2 பாட்டு தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்கிறேன், இப்போ எனக்கு கேட்கும் போது கேட்காத மாதிரியே இருக்கு இந்த பாட்டெலாம். நான் சொன்னல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தரமணியில் வந்து வழிபோக்கன் வாழ்விலே அப்படின்னும் போது அந்த பாட்டே நிறைய பேருக்கு இன்னமும் தெரியாது. ஓகேவா? ரொம்ப குறிப்பிட்ட மக்கள் கொண்டு தான் அது ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ராம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நாமத்துக்குமார் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு
அதுக்குன்ட்டு எல்லாரும் அந்த பாட்டு கேட்கணுன்றதுலாம் கிடையாது. அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஒரு சில இது. இப்போ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த பாட்டு வந்து எங்கள் 3 பேருக்குமே பாட்டு கேட்கறது புதுசாக இருக்குது. அந்த பாட்டு 2 பாட்டு இருக்குன்னு தெரியும், ஆனால் அதில் இவ்வளோ லிரிக்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாதுல்ல. இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெனக்கடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது செல்வா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவார். இதில் வந்து இப்போ நான் அந்த ரைம் ஸ்கீம் சொன்னல, இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கும் பொருந்தும், அதே மாதிரி லிரிக்ஸும் நல்லா இருக்கும். அதில் வந்து பின்னி படல திருப்பார், எனக்கு நல்லா இருக்கும் அந்த ப்ரைஸ். இப்போ எப்படி ஒரு டிராகன் ராம் இங்கே வச்சிட்டோம், இப்போ இன்னொரு டிராகனும் இந்த கோட்டட் காம்பினேஷனில் இன்னொரு இது இருக்குது. என்னன்னா செல்வா நாமத்துக்குமார் அந்த காம்பினேஷன் வந்து சொல்லும் போதே வந்து இதில் வந்து நீங்கள் எல்லா சாங்ஸும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா சாங்ஸ்லேயும் உங்களை வந்து செல்வாவும் சரி நாமத்துக்குமார் சரி அழு வச்சுருப்பாரு, லவ் பண்ண வச்சுருப்பாரு, கொண்டாட வச்சுருப்பாரு. எல்லாமே ஒரு எல்லா விதமான எமோஷன்ஸுமே உங்களுக்கு செல்வா வந்து நாமத்துக்குமாரோட சேர்ந்து ஒரு கலை வடிவம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் 7G வாங்க, 7G யூனிவர்ஸ்குள்ளே வாங்க, 7G யூனிவர்ஸ்குள்ளே வாங்க, புதுப்பேட்டை யூனிவர்ஸ்குள்ளே வாங்க, அப்படியே ஒரு யூனிவர்ஸாக உள்ளே வாங்க அப்படின்னும் போது 7Gயில் வந்து எக்கச்சக்க பாடல்கள் இருக்குது. 7G புதுப்பேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு இது போனால், இதுக்கு முன்னாடி காதல் கொண்டேன்லேயும் அதுவும் ஒரு பயங்கரமான லிரிக்கல் ஒர்க் இருக்கு. எப்படி சொல்றது, அதுலயுமே எப்படி சொல்றது, அது வந்து நாமத்துக்குமார் வந்து தனுஷ்குனே எழுதின அந்த காதல் கொண்டேன் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அதுல தான் வினோத்ன்ற கேரக்டருக்குனே ஒரு என் நெஞ்சோடு கலந்தீரி அந்த பாட்டுலாம் வந்து ஒரு தனுஷ் வந்து அந்த படத்துல என்னவா இருக்காரு, தனுஷ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு நாமத்துக்குமார் கூட இருந்து அந்த கேரக்டரை. இப்போது அந்த ஃப்ரேம் எப்படி இருக்கும்னா, செல்வா வந்து எழுதியிருப்பார். செல்வா எழுதும் போது செல்வா வந்து ஒரு கதையை வந்து ஆற்றலாக அவருக்கு ஒன்று தோணி இருக்கும், அதை எழுதியிருப்பார். எப்படி பாட்டு எழுதுறவங்களுக்கு வந்து இப்போது தட்ஸ் அ சிச்சுவேஷன் அப்படின்னும் போது அந்த வார்த்தைங்க பொறுத்துற விதம் இருக்குல்ல. ஆமாம், ஒரு பொண்ணு வந்து அவங்ககிட்ட வந்து நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிற ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இங்கே இருக்க வயதுக்கு வந்து அது அப்படி தோணல. அது எப்படி அவள் லிரிக்கல் ஒரு விஷயமா ப்ரெசென்ட் பண்ணுறோன்ற ஒன்று இருக்குது. நம்ம என்னதான் வந்து அந்த சாங் வந்து விஷுவலாக பார்க்கும் போது அப்படின்னு காமிச்சாலுமே வெறும் ஒரு விஷுவல் மட்டும் நம்ம அங்கே பார்த்துட்டா அங்கே என்ன தெரியும், ஒரு சைலண்ட்டான ஒரு சீன் போகுது, ஒரு இது போகுது அப்படின்றது. அந்த இடத்துல ஒரு லிரிக்கலாக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, அது வந்து இன்னமும் ஒரு படி மேலே கொண்டு போய் அந்த சீன் வந்து இப்போ அதனால வந்து இப்போ இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த லிரிக்ஸ் தான் வந்து சீனை எலிவேட் பண்ணுறது. அந்த எலிவேட் பண்ணி அந்த பாட்டை வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்கும் அந்த பாடம் ரிலீஸ் ஆன என்ன ஒரு 20 வருஷம் இருக்குமா, எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு கவிஞர் வந்து ஈஸியாக பண்ணல. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் என்னென்னோ ஒரு ப்ராசஸ்லாம் அண்டர்கோ பண்ணி மேபி அந்த சுச்சுவேஷனில் அவரும் இருந்திருக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து எழுதுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுவும் இந்த செல்வா நாமத்துக்குமார் காம்பினேஷனில் வந்து 7G தான் வந்து கோட்டட். இப்போ இந்த நெஞ்சோடு பாட்டு சொல்கிறல, அந்த பாட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நிறைய மெயின் ஸ்ட்ரீமான எமோஷன்ஸுக்கு பாட்டு கண்டுபிடிச்சலாம். நீ லவ்க்கா சரி, செலிப்ரேஷனாக சரி, கோவத்துக்கா சரி அப்படின்னு. பட் அந்த பாட்டில் வந்து எப்படி இருக்குன்னா, அது என்ன டைப் ஆஃப் ஃபீலிங்னே உனக்கு இப்போ சொல்லி சுற்றிட்டு இருக்கான சிச்சுவேஷன்ஷிப் இந்த கர்மான்னு தெரியலாம். பட் ஆனால் அந்த படத்தில் வந்து அவனுக்கு அவள் என்னவா இருக்கான்றதே அந்த பாட்டிலே வந்து நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மெயின் ஸ்ட்ரீமான எமோஷனே கிடையாது. இது என்ன டைப் ஆஃப் உறவுடா இது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டில் இருக்கும். அது வந்து கேட்கும்போது ஓகே, அந்த கதையை வந்து எப்படி வந்து ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அந்த லிரிக், ரொம்ப ஃபேவரட்டான லிரிக். காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயர் இல்லை. எனக்கு அந்த பாட்டில் ஒரு பிடிச்ச ஒரு லைன் இருக்கு பாரு, தாயாக நீ தான் தலை கோத வந்தாய், உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என்னென்ன டைப் ஆஃப் எமோஷன் சொல்றானே தெரியல. அவன் வந்து அவன் அம்மாவை பார்க்கறானா, இல்ல தோழியா பார்க்கறானா, இல்ல லவ்வரா பார்க்கறான்றது ஒரு மிக்சடான எமோஷன்ஸ் லிரிக்ஸ்ல கன்வே பண்ணிருப்பாரு. உறவுக்கு பேர் இல்லை, அது அவ்வளவுதான், அங்கேயே முடிச்சிருப்பாரு அவரு. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு எடிட் பார்த்தேன் இன்ஸ்டாவில். வந்து எடிட் பார்க்கும்போது என்னன்னா, ஃபைனல் ஷாட் வந்து அவங்க சோனியா வந்து 2 பேர் கையும் பிடிச்சிருப்பாங்க, 2 பேர் கையும் பிடிச்சிருப்பாங்க. யார் கையை விடுறதுன்னு இது பிடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து தனுஷை தான் கையை விட்டுருவாரு, தனுஷை தான் கையை விட்டுருவாரு. வினோதன் அழுவாங்க. அப்போ வந்து இந்த லிரிக் வந்து எனக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல அந்த எடிட்டர் பண்ணியிருந்தாங்க. தாயாக நீதான் தலைக்கோர. அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவன் வந்து லைஃப்ல எதுவுமே ஒரு அன்பே பெறாத போது ஒரு பொண்ணு பெற்று அவன் வந்து ஒரு முழுமை அடைகிற நேரத்துல அவன் மரணம்ன்ற மாதிரி ஒரு முடியுது. தனுஷ் சார்த்துக்கு முன்னாடி சிரிப்பான் பாய். அது ஏன்னா வந்து
அவனுக்கு அது வரைக்குமே அவன் வாழ்க்கையில் யாருமே அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அன்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பையன் இன்னொருத்தன் இருக்கிறான்ற ஒரு இது அவனுக்குள்ளே இருக்கும். அவன் தான் வந்து இதாக இருக்கான், எனக்கு என் காதலை வந்து உனக்கு புரிய வைக்கணும்னு தான் வந்து அந்த ஒரு இடத்துல வந்து தங்கி அவன் வந்து அந்த கான்வர்சேஷன், அதெல்லாம் நமக்குன்னு ஒரு வீடு, அந்த கான்வர்சேஷன்லாம் வரும். அந்த லாஸ்ட்டில் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு இவன் கையை விட்டுருக்கலாம். அந்த மொமெண்ட்டில் தான் அவனுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நம்மளை வந்து உண்மையாலுமே லைஃப்பில் வந்து நான் வேணும்னு சொல்லி அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் வேணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்போ அவனுக்கு வந்து அந்த சந்தோஷம் வந்து, அப்பா நம்மளுக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்மளே வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ண என் பிறவி பலன் நடந்துருச்சு, போதும் நான் செத்துடுறேன் அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்துலே. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு சாங் வருதா? இப்போ நான் இதில் சொன்னல மெயின் ஸ்ட்ரீமான எமோஷனில் கண்டுபிடிச்சலாம். அப்படி நான் வந்தேன்னா நான் நினைத்து பார்த்துக்க வருவேன். அதை நான் பற்றி சொல்லவே வேணாம். நீ பிரேக்கப்பில் இல்லை, நார்மலாக லைஃப் போகுது, தெரியாதனமா இந்த பாட்டு உன்னோட பிளேலிஸ்ட்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளோதான், நீ அப்போ பிரேக்கப்பில் தான் இருக்க, உன்னை நம்ப வச்சிருவார் அவர். என்ன கேட்டால் இந்த பாட்டுக்கு வந்து போடுறதுமே டிஸ்க்ளைமர் போடணும். இந்த பாட்டை நீங்கள் தாழ்வாக இருக்கும் போது கேட்காதீர்கள், உங்களை சூசைடுக்கு தள்ளும் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ்ல வந்து டிஸ்க்ளைமர் வைக்கணும். நான் யோசிக்கிறேன் ஃப்ராங்கி பாணிக்கு வந்து திஸ் இஸ் ரா அப்படியே சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அது வந்து இந்த பாட்டுக்கு வந்து அப்போவே அந்த மாதிரி ஒரு பாடல் தான் வந்து நினைத்து நமக்கு பிரேக்கப் இல்லை, அப்பயே நமக்கு இவ்வளோ இது இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு 8 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணிட்டு பிரியறவங்களுக்குலாம் இந்த பாட்டு கேட்கும் போது எப்படி இருக்குன்னு என்னால் இது பண்ண முடியல. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா தூது பேசும் கொலுசின் ஒலியை அலைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வளையல் பேசுமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே, முதல் கனவு முடிந்திடும் முன்னமே தூக்கம் கலைந்ததே. போயிட்டு ஆமா, அதுலேயே வந்து அந்த லவ் ஃபெயிலியர் சாங்குன்னு சொல்கிறதா இல்லை கதிருக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுற சாங்கான்றதா தெரியல. அந்த சாங்குமே வந்து இப்போ வரைக்குமே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பையன் வந்து காதலிச்சு ஒரு பொண்ணு வந்து அதை ஏற்றுக்கல அப்படின்னமோ அந்த சாங் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான். அந்த படத்துலேயே இருக்க பாடல் தான் அது. இப்போ இந்த நினைத்து பார்த்து இந்த பாட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து எப்போவுமே வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகுறதுன்றது ஒன்று, அதை நமக்கே உரிய ஒரு விஷயத்த மற்றவங்க சொல்லி கேட்கும்போது அது இன்னும் அஃபெக்ட் ஆகும். இல்லை மற்றவங்க அதை பற்றி நம்மக்கிட்ட கேட்கும்போது, ஓகேவா இப்போ வந்து எனக்கு ஒரு லவ் இருக்குது, ஓகேவா எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ அவங்க இல்லைன்ற போது அது இன்னொருத்தவங்க சொல்லி அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன ஆனாங்க நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல, அப்போ நமக்கு பதில் சொல்ல ஒரு இது இருக்குல்ல. அவங்க இல்லைன்றதே நான் ஒரு இதுவாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்ற போது அது இன்னொருத்த வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்றது இன்னொரு பர்சனாக தான் இருக்கணும்னு இல்லை. அந்த வந்து மரமும் கேட்கும், அந்த கொலுசோட ஒளி அந்த அறையும் கேட்கணும், எனக்கு சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அந்த ஒருத்தரை தான் ஞாபகப்படுத்துது, அந்த ஒருத்தரை தான் வந்து எல்லாமே என்கிட்ட கேட்குதுன்ற போது அது எவ்வளோ அந்த வலியோட அந்த இது இருக்கும். அவ்வளோதான், அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அவ்வளோதான். எத்தனை பேர்கிட்டயோ இப்போ நீ கேட்டாலுமே நாமத்துக்குமார் லிரிக்ஸை கேட்டு நான் ஒரு லவ் ஃபெயிலியர்லேருந்து ஓவர் கம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் லவ்வில் விழுந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் இறந்தே 2016 இறந்துருக்காரு, 10 years ஆயிடுச்சு சரியா, இறந்தே 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் ஸ்டில் எத்தனை பேர்கிட்ட வந்து ஒரு 2005 வந்த முக்கால்வாசி பேருக்கு வந்து நீ டக்குன்னு அவங்ககிட்ட கேட்டினா நான் யார் உங்களுக்கு டக்குன்னு லிரிக்ஸ் தான் வரும், நாமத்துக்கு பார்த்தா டக்குன்னு சொல்லுவாங்க. அவரோட லிரிக்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேர் யுவன் சொன்னால் யுவன் இப்போ இந்த படம் என்ன படம் கூட அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இன்னும் நிறைய இந்த ஜென்சியில் வரவங்களுக்கும் இந்த படம் கூட தெரியாது. ஆனால் இது யுவன் நாமத்துக்குமார் எழுத மாட்டேன், நாமத்துக்குமாரே ஒன்று நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய லிரிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நாமத்துக்குமார் வந்து அதான் அந்த இம்பேக்ட் வந்து ஒருத்தன் எவ்வளோ தூரம் இருக்குன்றது ஒரு பெரிய மேட்ரு. இது வந்து இப்போ இவன் சொன்ன காம்போலே வந்துட்டு எனக்கு புதுப்பேட்டை படத்தில் வந்து ஒரு நாளில் அது ஓகே, அது வந்து ஒரு லைஃப்க்கான பாடல் பர்பஸ், நம்மளே அதெல்லாம் பேசியிருக்கோம். எனக்கு வந்து
புல் பேசும் பூ பேசும் அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சொன்ன மாதிரி அந்த கதையே வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு இதுன்னு வரும்போது அட காலையில் கல்யாணம் யாருக்காகும் அப்படின்றது அந்த லிரிக்ஸ்லாம் வந்து அது வந்து ஜாலி பாடல், ஒரு மாதிரி குர்க்கியாக ஒரு மாதிரி இருக்கும் அந்த பாட்டு. அதில் வந்து கல்யாணம் யாருக்காகும் அது அந்த மாதிரி அந்த கதையை அப்படியே ஃபோர் ஷேடோ பண்ணி லிரிக்ஸ்லேயே ஃபோர் ஷேடோ பண்ணுறாரு, சீனாக வைக்கல. ஆமாம், அந்த மாதிரி அந்த பாட்டுமே வந்து செமையாக இருக்கும். எனக்கு வந்து இவ்வளோ நேரம் நாமத்துக்குமார் வந்து நம்ம சாங்ஸ் பேசியாச்சு, 100 சாங்ஸ் கூட பேசியாச்சு, காம்பினேஷன் பேசியாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கம் இருக்க வந்து என்னென்னா, நாமத்துக்குமாரை எல்லாருமே வந்து லிரிக்ஸிஸ்ட்டாக வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டாடி திருத்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு போயட், கவிதையாக எழுதுகிறவர் வந்து ரொம்ப கொண்டாடப்படலையன்றது எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு லிரிக்ஸிஸ்டான வேலை என்னென்னா, இப்போது இவன் வந்து எனக்கு ஒரு காதல் கதையை வந்து சொல்கிறான், அந்த கதைக்கு நீங்கள் ஒரு லிரிக்ஸ் எழுதணும் சார், சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரின்னு சொல்லணும். அது வந்து சுச்சுவேஷனுக்கு எழுதணும், அதுவும் ஒரு ஆற்றல் தான். அந்த ஆற்றல் கொண்டு வர்றது வந்து அவருக்கு வந்து அது ஒரு இவன் வந்து இன்னும் வந்து இன்டியூஸ் பண்ணுறான், நீ அதை எழுது அப்படின்ட்டு. ஆனால் கவிதை வந்து அந்த பாட்டு வந்து எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் பாரு. அந்த கவிதைன்ற பாட்டு வந்து அவருக்கு தோணும், அந்த லைஃப்பில் அந்த டைமில் அவருக்கு ஒன்று தோணும்ல, அந்த கவிதை எழுதணும் அப்படின்ற போது ஒரு ஸ்பார்க் இருக்கும்ல. அப்படி இருக்க நாமத்துக்குமாரை கொண்டாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் வந்து ஒரு ராவான, அவருக்கே ஒரு தமிழ் ஸ்டைல் இருக்குது, அவருக்குன்னே ஒரு கவிதை நிறைய இருக்குது, அவருக்குன்னே ஒரு எதுகை மோனை ஸ்டைல் இருக்குது. எவ்வளோ பேர் வந்து நிறைய பேர் நாமத்துக்குமாரை கொண்டாடுறதுக்கு வந்து அவரோட லிரிக்ஸ்க்கு தான் சொல்லுவோம். ஆனால் எனக்கு வந்து நான் நிறைய ஒரு சில கவிதைகள் படித்து அந்த கவிதைகள்லாம் வந்து என்னை வந்து ரொம்ப நீ போய் நீ எழுது நல்லாயிருக்கும், எழுதலாம் நல்லாயிருக்கும், நீ போய் எழுதலாம் அப்படின்ற மாதிரியான தான் எனக்கு கவிதை எழுதுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அவர். ஓகேவா? அதில் வந்து ஒரு சில கவிதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு கவிதை வந்து, நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான 3 குறிப்புகள். 1, நான் கவிதை எழுதுகிறேன். 2, அதை கிழிக்காமலே இருக்கிறேன். 3, உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன். அது வந்து எனக்கு யோசிச்சு பாரு, அந்த நான் ஏன் நல்லவன் இல்லைன்றதுக்கான ஒரு இதுவே அதான் சொல்லல. அந்த ராவான அவர் காதலோ, காதல் பிரிவோ, காமமோ, மோட்டிவேஷனோ எது எழுதினாலுமே உங்ககிட்ட நான் ராவாக தான் கொடுக்குறேன். அதுக்கு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி இதை வந்து இதை அழிச்சிட்டு இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை போடணும், இந்த வார்த்தைக்கு இது போடணும் அப்படின்னு கொடுக்கல. இது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்ததுன்னா, நான் வந்து இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டேன், என்ன தப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜிங்கில் இருந்துடும் அப்படின்றத ஒரு ஃபில்டர்னஸே இல்லாமல் அவர் இருக்கும். அந்த ஃபில்டர்னஸ் அன்ஃபில்டர்டாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் நாமத்துக்குமார். அதுதான் கவிதை எழுதுகிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான, எனக்கு இதுதான் இப்போ தோணுது, நான் இதான் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களில் ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். இவர் அதை ரொம்ப போல்டாக உடச்சி, அதுவும் இந்த கவிதை வந்து அதுக்கு ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டு. எனக்கு இந்த கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை. அதுக்கே ஒரு கவிதை, நான் ஏன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. சம கவிதை இது. இன்னொன்று ஒன்று, நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரு காதல், ஒரு பர்பஸ், வாழ்வதற்கான ஒரு ஏதோ ஒரு வேணும்ல, ஏதோ ஒன்று இயங்குறதுக்கு ஒன்று வேணும்ல அப்படின்னு நம்ம போது இன்னொன்று நம்ம வேலை எழுதியிருக்காரு. மாலை மயங்கி இரவு விழும் நேரத்தில் அலுவலகம் முடிந்து வீடு திரும்புகையில் எதிர்கொள்ள நேர்கிறது அவளின் புன்னகை தினமும். அது வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து இதை வந்து 2 டைப்பாக எடுப்பேன். எக்ஸிஸ்டிங்காக உனக்கு ஒன்று இருக்குது, நீ வந்து எவ்வளோதான் சண்டை போட்டாலும் சரி, நீ ஒரு பிரியிற இடத்துக்கே போனாலும் சரி, எவ்வளோ நாள் நீ இப்போ வீட்டுக்கு வந்துட்ட, இப்போ உன்னோட பிடிச்சவங்களே இருந்தாலும் இப்படியே முறைச்சிட்டு இருப்பேன், எவ்வளோ நாள் முடிப்பேன், உன்னையும் மீறி உனக்கு ஒரு புன்னகை வந்துடும்ல. அவ்வளோதான். அந்த எனக்கு வந்து என்னன்னா, ஒரு க்யூட்டாக ஒன்று வந்து கவிதையில் ரொமான்டிசைஸ் பண்ணோம்னா இது மாதிரி தான் பண்ணணும். இது வந்து சொல்லும் போது நம்மளுக்கே தெரியுது, இந்த ஒரு ஃபீல் தருது தெரியுமா. அதுதான் நாமத்துக்குமாரோட பாடல்களும் பண்ணோம், கவிதைகளும் பண்ணோம். அதை தான் நான் வந்து சொல்கிறேன், கவிதையை கொண்டாடுங்க, இன்னும் நிறைய படிங்க, கவிதையை படிங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. கவிதை படிக்கடான்னு சொன்னேன் அப்படின்றான். இது ஒன்று. அடுத்து இந்த கவிதை வந்து மேக்சிமமாக நாமத்துக்குமாரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்ச கவிதை தான். ஏன்னா ஒரு லைஃப், இப்போ ஒரு நாளில் பாட்டு வந்து அப்படி ஒரு லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கால் வந்து லைஃப் பர்பஸ் அவ்வளோ பெரிய பாட்டுக்கு பதில் நான் ஒரு 3 லைனில் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இறக்கியிருப்பார். ஒவ்வொரு மனிதனும் இரட்டை கதைகளுடன் வாழ்கிறான். ஒன்று வாழும் கதை, இன்னொன்று வாழ நினைக்கும் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அது வந்து என்னன்னா, என்ன 2 விஷயம் தான் இருக்க போது. நீ வந்து இப்போ ஒன்று வாழ்ந்துட்டு இருப்ப,
எவனையாவது பார்த்து ஏக்கப்பட்டு தான் இருப்பேன். எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒர்த். அந்த கவிதைக்கெலாம் வந்து நீ இப்போ இந்த கவிதையில் தான் இப்போ முக்கால்வாசியான வேர்ல்டு அப்படி தானே இயங்குது. நீ பணக்காரங்கிட்ட போய் கேட்டால் அவன்கிட்ட நிம்மதி இல்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த நிம்மதி. இப்போ பணம் இல்லாதவங்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவான், சார் எனக்கு பணமே இல்லை சார், என்கிட்ட கார் இல்லை சார். அவன் ஒன்று கேட்குவான். அவன் வாழ நினைக்கிற வாழ்க்கையாக இருக்கும். அவன் வாழ நினைக்கிற வந்து அம்மாவோட பாசமோ இல்லை அப்பாவோட பாசமோ இல்லை ஒரு லவ் கிடைக்காமோ அங்கே ஒரு நேரத்தில் இயக்கமாக இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் வாழ நினைக்கும் கதைகள் தான் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாழ்கின்ற கதையை வந்து அப்படி அதை ஏற்றுக்கவே மாட்டோம். இது ஒன்று. மிஸ்ஸிங் பீசஸ் பற்றி அழகாக ஒரு கவிதை எழுதியிருக்காரு அவர். நம்ம எல்லாரும் யாரோட அன்புக்காவது ஏங்கி தவிச்சு இது பண்ணுறோம்ல. ஃபர்ஸ்ட் நல்லா ஆரம்பிச்சியா? நல்லா போச்சா? நான் ஏன் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்கல, ராமகுமாரோட லிரிக்ஸ்ல வந்து நம்ம அவளை பேசுறோம்ல, இது நாங்க வழி வேற இதுல பேசுறோம். நம்ம வந்து யாரோட அன்புக்காவோ ஏங்கி தவிக்கிறோம்ல, இங்க வந்து அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குல்ல. ஒரு பறவை எங்கே இருக்கிற சாங் கேட்கும் போது ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு இது ஒரு காதல் நிறைந்த ஹோப்பு கொடுக்குற சாங் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாமுத்துக்குமார் கவிதைகள்லேயே ஒரு பயங்கரமான ஹோப் நான் வந்து எனக்கு எடுத்துக்கிற கவிதையாக நான் பார்க்குறேன்னா, இப்போ நீ இந்த கவிதை பற்றி சொன்னல, நான் அந்த கவிதை கேட்டதில்லை இது வரைக்கும். நான் படிக்கிறாரு எப்படி ஃபீல் ஆகுது நானே இப்போ வந்து. ஆமாம், இந்த உலகில் கடைசி மனிதன் இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை, அவனுக்கும் கூட தலைக்கு மேல் மழை பொழிய மேகம் இருக்கும். சொன்னடா என்னடா இது? சுற்றி யாரோ இருந்துட்டே இருப்பாங்க. உன்னோட லவ்வுக்கு வந்து ஏங்கிட்டே இருக்கலாம், உனக்குன்னு ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும், உன்னை பார்த்துக்க யாரோ இருப்பாங்க. அதுவும் அதை கடைசியாக அவன் முடிச்சிருப்பாரு, உனக்கும் மழை பெய்ய மேகம் உண்டு அப்படின்ன போது ஓகே நம்ம விளக்க மேலேயே ஒரு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ரியாலிட்டி செக் வந்து ரொம்ப இருக்கும். நிறைய இந்த மாதிரி லைஃப் ஓரியன்ட் கவிதைகள்லாம் நாமுத்துக்குமார் கிட்ட வந்து பயங்கரமாக இருக்கும். நாமுத்துக்குமார் கவிதைகள்லேயே நான் வந்து அவர் ஒரு பெரிய கவிதை அது எழுதியிருப்பார். என்னன்னா அவர் எனக்கு கவிதை ஃபுல்லாக தெரியாது, நான் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். அது என்ன எப்படி இருந்து பண்ணால், அவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஸ்டாஃப் வந்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க போது ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க நான் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன்னு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க சொல்லியிருக்கேன். நான் மிடில் பெஞ்சில் இருக்க ஒருத்தன் வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்ஜினியர் ஆக போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறேன். இவர்கிட்ட கேட்கும்போது நான் வந்து அணுவியல் விஞ்ஞானி ஆக போகிறேன், ஆட்டம் சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. கடைசி பெஞ்சில் இருக்க ஒருத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து க்யூட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பார், குண்டு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை மென்ஷன் பண்ணியிருப்பார். என்னன்னு சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் ஒன்று ஏதோ ஒன்று கொஞ்சம் வியர்டாக சொல்லியிருப்பார். அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அது அவரும் ஒரு ப்ரொஃபஷன் சொல்லியிருப்பார். ப்ரொஃபஷன் அந்த எல்லாருமே ஒரு இப்படி கலெக்டிவாக ஒரு ப்ரொஃபஷன் சொல்லிகிட்டே வருவாங்க. கடைசியில் ஒரு நாள் வந்து நாமத்துக்குமார் அவங்க ஊருக்கு போகும்போது என்ன ஆகுனா, அந்த சார் அந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஏன்னா அதே ஸ்கூலில் அவர் டீச்சராக இருப்பார். அப்போ வந்து நாமத்துக்குமார்ட்ட அவர் என்ன சொல்லியிருப்பாருனா, இதுக்கப்புறம் நான் யாரையுமே நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்கவே மாட்டேன்டா அப்படின்னு சமயம் முடிச்சிருப்பாரு. பர்டிகுலராக அவரோட போர்ஷன் எடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அணுவியல் விஞ்ஞானி என்று சொல்லிய நான் இன்று திரைப்படத்துக்கு பாடலாசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருப்பாரு. இப்பயும் நம்ம ஒன்று பிடிச்சி எடுக்கலாம், அணுவா சிதைக்கிறாயா லிரிக்ஸில். ஒரு கலெக்டிவ் எனக்கு வந்து ரேண்டமாக தான் வந்து நாமத்துக்குமார் வந்து ஹிட்டாவார். நிறைய பேர்ஸ் வந்து எப்படின்னா ஒரு போர்ஷனுக்கு வந்து அவரை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு சம்டைம்ஸ் வந்து ஒரு மேடேக்கெலாம் அவர் வந்து கவிதை எழுதியிருக்காரு, லேபர் டே அதுக்கு கவிதை எழுதியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய கவிதை எழுதியிருக்காரு. எனக்கு நான் வந்து இது யாருமே என் ஸ்டோரியில் யாரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நானே அவரோட கவிதையை ஒன்று சுட்டு வச்சுருக்கேன். நான் ஸ்டோரியே போட்டிருப்பேன். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கவிதை எழுதுகிற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப நான் அப்போ வந்து என்னோடய பீக் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மோட் அப்படின்ற ஒரு டைம், அதுதான் பீக் அப்படின்ற மாதிரி இருந்த இடம் தான். அந்த ஒரு கவிதை வந்து என்னென்னா, கலைத்து மீண்டும் அடுக்கப்படும் சீட்டு கட்டுகள் தானே நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. அதுதான் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நினைவுகள் வச்சு ஏன் இவ்வளோ கவிதை எழுதுறீங்கன்னு கேட்டால், எனக்கு இதுதான் இன்ஸ்பிரேஷன். அதனால தான் வந்து நான் அதை எழுதுவேன், இன்னும் எழுதுவேன். இது நாமத்துக்குமார் தான் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஒரு கோட்டடான என்னோட சைடில் வந்து மில்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், போதுமான அளவுக்கு. எங்கள் கவிதை கௌதமின் ட்ரிபியூட் தான் இது. நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் வந்து நாமுத்துக்குமார்னு வந்து இதை பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது
எனக்கு என்னென்னா நான் வந்து நாமுத்துக்குமார் பற்றி ஒரு சில விஷயம் நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த பாட்டாக இருந்தாலுமே ஒரு சில விஷயம்லாம் வந்து ஒரே லைன்ஸோ இல்லை ஒரே எமோஷன்ஸோ வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? சில பாட்டெலாம் ரிப்பீட் ஆகும். இது நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த படத்துலையும் இதுவும் சிமிலராக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் நாமுத்துக்குமார் பாட்டுன்னு கேட்கும்போது அது நாமுத்துக்குமார்னே தெரியாது. என்னடா இது சேமா இருக்கேன்னு பார்க்கும்போது பார்த்தா எல்லாமே நாமுத்துக்குமார் எழுதியிருக்கா ஒரு இதுவாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி இது வந்து நாமுத்துக்குமாரை பற்றி லிரிக்ஸோட பற்றி என்னோட வந்து தீசிஸ் இந்த போர்ஷன். இது என்னன்னா வந்து லைக் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 எமோஷனுக்கு வந்து மனுஷன் அந்த ஒரு எமோஷனே வந்து எல்லா பாட்லேயும் லிரிக்ஸாக வச்சு பண்ணியிருக்காப்புல. என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு எமோஷன் வந்து என்னென்னா இந்த மொமெண்ட்டில் நான் இருக்கணும், இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கும். இப்போ நமக்கே வந்து சும்மா வந்து இப்போ இங்கே பாட்காஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மொமெண்ட்டு, இல்லை வந்து நம்ம இப்போ யாரையோ ஒருத்தர் லவ் பண்ணுறோம், ரொம்ப பெருசாலாம் வேணாம், ஏதோ ஒரு கை பிடிச்சிட்டு போன ஒரு தருணமாக இருக்கட்டும், இல்லை வந்து சும்மா ஒரு ஃபோன் கால் பேசின இதாக இருக்கட்டும். நான் ஃபோன் கால் பேசிட்டே இருக்கும்போது சரி இந்த ஃபோன் காலே அப்படியே வந்து கண்டினியூ ஆகாதா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எமோஷனே வந்து நிறைய இதில் வந்து மனுஷன் வந்து வச்சுருப்பார். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பறவை எங்கிருக்கிறாய் பாட்டில் வந்து இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா அந்த ஒரு லிரிக்ஸா இது வந்து பறவை எங்கிருக்கிறாய். அடுத்து வந்து யார் இந்த சாரையோளம்ல அந்த பாட்டில் கூட வந்துட்டு நகராமல் இந்த நொடி நீள எந்த நடி நெஞ்சம் ஏங்குது இது ஒன்று. அடுத்து வந்து எங்கேயோ பார்த்த மயக்கம்ல வந்து வரும் இந்த இடத்தில் இன்னும் நிற்க இதயம் கூட ஏங்குது. இது ஒரு 3 பாட்டு வந்துருச்சா, 5 பாட்டில் வருது. இது நானே வந்து ஒரு பாட்டு நேற்று தான் பார்த்தேன். அப்புறம் வந்து பூக்கள் பூக்கும் தருணம்ல வந்து நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி போதுமே இது 4வது பாட்டு. அப்புறம் வந்து இந்த பாட்காஸ்ட்டில் இவன் பளபளக்கிற பகலானி அந்த பாட்டில் அவன் பாடும்போது டக்குன்னு இதானது இந்த நொடி போதும் வா வேறே என்ன வேணும் வேணும். இதுவே வந்து எனக்கு என்னென்னா இப்போ இந்த பாட்காஸ்ட்டில் இவன் பேசும்போது பளபளக்கிற பகலானி அது பேசும்போது தான் வந்து எனக்கே அது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா இது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். இது ஒரு எமோஷன். இன்னொரு எமோஷன் வந்து இது பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷன். இது 2 பாட்டில் தான் இருக்கும். என்ன எமோஷன்னா வந்து காலையும் சரி மாலையும் சரி எனக்கு வந்து அந்த டேவோட ஸ்டார்டிங்கும் நீ தான் எண்டிங்கும் நீ தான். டேவோட ஸ்டார்டிங்கும் நீ தான் எண்டிங்கும் நீ தான் அப்படின்றது வந்து வரும். பாட்டு நான் பாடுறேன் எனக்கு தெரியல உன் தீசிஸ் நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு காதல் வைத்து பாட்டு தான் சொல்றாங்க. சரி வா சரி அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்த்த மயக்கத்தில் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான் சொன்னானே. இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு வந்து என் காதல் சொல்ல நேரம் இல்லைன்னு பையா படத்தில் ஒரு பாட்டு வரும். அதில் வந்து என்ன அதிகாலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். உனக்கு அப்படிதானே இருக்கு. என் நந்தி மாலை உன்மடி சாய்ந்து தினம் விழ வேண்டும். இது ஒரு எமோஷன். இந்த எமோஷனையே வந்து சூப்பராக சொல்லிடுவார். இன்னொன்று வந்து நம்ம ஆப்போசிட் பர்சன் நம்ம லவ் பண்ணுற பர்சனை வந்து பார்க்குறதுக்கு தான் நம்ம கண்களே அப்படின்ற மாதிரி ஒரு கண்களின் பர்பஸாக இந்த ஒரு எமோஷனை வந்து வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதில் வந்து ஃபஸ்ட்டு பாடல் என்னென்னா ஒரு தேவதை பாட்டு இருக்கும்ல வாமனன் படத்துலேருந்து அதில் வந்து வரதான் கண்கள் இருக்கும் காரணம் என்ன என்னை நானே கேட்டேனே உனது அழகை காணத்தானே கண்கள் வாழுதே. இது ஒரு லைனு. அடுத்து வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு வானம் வெள்ள கீழிறங்கி அந்த நீதானே என் பொன் வசந்தம்ல வரது கண்கள் உள்ள காரணம் உன்னை பார்க்கத்தானடி வாழும் காலம் யாவும் உன்னை பார்க்க இந்த கண்கள் போதாது அப்படி. அது 2வது பாட்டு. இதுக்கு அடுத்தது வந்து காதல் வளர்த்த மன்மதன் படத்தில் அதில் வந்து உன் முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே
அப்படியே ஆக்டிங் பண்ண முடியுது நம்ம. அப்படியே வந்து அதுதான் அந்த பரவாயில்ல ஒரு எமோஷனே எல்லா பாட்டையும் வச்சு இது பண்ணிட்டு இருந்துச்சு. See, ஒரு பிரேக்கப் சாங்கா இருக்கட்டும் சரி, லவ் சாங்கா இருக்கட்டும் சரி, அது ஒரே எமோஷன் வந்து கண்டிப்பா எல்லாமே அதான். இது வந்து 3 பாட்டாச்சா. 4வது பாட்டு வந்து இப்போ வந்து இந்த எமோஷன்லேயே வந்து 4வது பாட்டு என்னன்னா வந்து தாடி மனசு தான். அந்த பாட்டில் வந்து கழுகு படத்தில் அந்த பாட்டில் வந்து ஒரு லைன் வரும். என்னடா ஃபீமேல் சாங், ஃபீமேல் சாங் கேட்டது பண்ணுவோம்டா. நிறைய ஃபீமேல் சாங் அப்படிதான் இருக்கும் நமக்கு கேட்கும்போது நம்மளும் வைப் பண்ற மாதிரி. இந்த பாட்டி கேட்டு இந்த பெண் பாடி நீ கேட்டுன்னு வச்சுக்க, அதோட நீ செத்துருவடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. பாடும்போது நீ அந்த இடத்துல இருக்கணும். அதான் சார் அந்த பாடி அந்த அதெல்லாம் நம்ம சொல்றேன். அது வந்து பிறவி பாடல் அடைஞ்சிடும் அப்படின்ற அதான் காலம் யாவும் நானும் உன்னை பார்த்தே வாழணும். இப்போ இந்த இதுலேயே வந்து இப்போ அது 4வது பாட்டா. இன்னும் 5வது பாட்டு வந்து போகாதே பாட்டில் தான் வந்து இந்த கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். அந்த மாதிரி அந்த ஒரு அந்த லவ் பண்ணுற பர்சனை பார்க்குறதுக்காக இருக்கிற ஒரு எமோஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார். இப்போ வந்து இந்த ஒரு திசிஸில் வந்து அடுத்த எமோஷன் என்னென்னா வந்து லைக் அந்த நம்ம லவ் பண்ணுற பர்சனோட லைக் அவங்களோட பாதையில் தான் வந்து நம்மளும் போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். உன்னோட இதில் தான் என் வாழ்க்கையோட பாதையே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷன் தான் அது. ஸோ அதில் வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து யார் இந்த சாலையோரம்லே வந்து என் பாதையில் நின்று உன் காலடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று வரும். அது வந்து அந்த பாட்டில் இருக்கும். அடுத்து வந்து ஒரு தேவதை மறுபடியும் அதே பாட்டிலே வந்து உன் பாதத்தில் முடிகின்றது பாருங்க சாலைகள். அந்த ஒரு எமோஷன் அந்த பாட்டில். அதுக்கப்புறமா வந்து அயன் படத்தில் விழிமூடி யோசித்தாள்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் வந்துட்டு தானா எந்தன் கால்கள் 2 முந்தன் திசையில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்லேயும் அந்த பாட்லேயுமே வந்து அந்த லைன் வரும். அப்புறம் வந்து துளி 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 மழை வந்தாலே வந்து பல்லவிலே வர இது வந்து செல் செல் அவளிடம் செல் என்று கால்கள் சொல்லுதடா அந்த ஒரு இது. இன்னொன்று வந்து இப்போது நான் சொன்னேன் தெரியுமா, சிங்கம் படத்தில் என் இதயம் இது வரேன்ட்டு அந்த பாட்டில் எழுதியிருக்காரு. அதை யோசிக்கும் போதுமே வந்து அதிலே வந்து ஒற்றையாய் போனாலும் உன்னுடன் நடக்குது கால்கள் அந்த மாதிரி இந்த பாதைன்ற ஒரு எமோஷன் ஒன்று வரும். லைக் லாஸ்ட் எமோஷன் அது வந்து என்னென்னா வந்து நம்ம பேசிகிட்டு இருந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன சாட் வச்சுருப்போம், என்னென்ன ஒரு கான்வர்சேஷன் வச்சுருப்போன்றதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஹிட் ஆகும்ல. அந்த ஒரு எமோஷன் வந்து லைக் ரொம்ப இதுவாக சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து நினைத்து நினைத்து பார்த்தல அதிலே வந்து பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும் சாம்பல் கரையும் கரையுமா அப்படி வந்து லைக் பேசின இது வந்து அது ஒன்று வரும். இன்னொன்று வந்து அகெயின் காதல் வைத்து பாட்டில் வந்து உன்னிடத்தில் நான் பேசியதெல்லாம் உயிருக்குள் ஒலிக்குதடி கடலோடு பேச வைத்தான் அப்படி வந்து அந்த மாதிரி ஒரு எமோஷன். நம்ம பேசினதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஹிட் ஆகுது, என்றைக்குமே நான் காதலே கேட்டுட்ருக்கோம், உயிருக்குள்ளே ஒலிக்கும் அப்படின்ற ஒரு எமோஷனை வந்து ரொம்ப அழகாக வந்து இத்தனை பாட்டில் சொல்லியிருக்காரு அவர். ஸோ நான் முத்துக்குமார் அப்படின்னே இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் ரொம்ப ஹைலி வேல்யூ பண்ணியிருக்க ஒரு எமோஷன்ஸாக இருக்குது. இத்தனை பாட்டில் வந்து அவர் இதெல்லாம் வச்சு அவரோட இதை சொல்லியிருக்காருன்ற பட்சத்தில் இது என்னோட ஒரு தீசிஸ். அவ்வளோதான். முத்துக்குமாரை பற்றி இவ்வளோ பேசுவோன்னு எங்களுக்கும் தெரியாது. இன்னும் நிறையவே இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இவ்வளோ தான். இன்னும் இருக்குது பேசுறதுக்கு. டைம் டியூரேஷன் பத்தல போதுமான அளவுக்கு இப்போது பேசியிருக்கோம். இது வந்து நிறைய லிரிக்ஸ் இருக்கிறதுனால வந்து நாங்கள் அப்படியே ஃபோன் பார்த்தே பாட வேண்டியது படிக்க வேண்டியது விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்ற ஒரு இது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு தெரிஞ்ச லிரிக்ஸ் 100 லிரிக்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து பாடுவோம், அடுத்த சேர்ந்தே உரையாடுவோம். கண்டிப்பாக ஐ பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. 3 வாட்டி அமுத்துங்க.